உங்களுடைய குழந்தைங்க வந்து 18 வயசு நிரம்பியவங்களா இருக்காங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் நீங்க கட்டாயம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னென்னன்றது தான் நான் வந்து இந்த வீடியோவுல ஷேர் பண்ணியிருக்கேன். குழந்தை பொறந்த உடனே 6 மாசத்துல நாம முதல்ல வந்து அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு தான். குழந்தை பிறந்த உடனே என்னென்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை? அது பற்றிய ஒரு வீடியோவ நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லயும் அதற்கான லிங்க் இருக்கு. நீங்க அத செக் பண்ணி பாருங்க. இப்ப அந்த ப்ளூ ஆதார் கார்டு தான் நம்ம வந்து வாங்கியிருப்போம். குழந்தை பிறந்து 6 மாசத்துல ஆதார் கார்டு அப்ளை பண்ணும்போது. இப்ப அது வந்து 18 வயசு ஆயிடுச்சுன்னும்போது, நாம என்ன செய்யலான்னா, உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு, என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆதார் கார்ட வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்ததா குழந்தை வந்து இப்ப ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கா. அந்த டைம்ல ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கணும் அப்டின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அக்கவுண்ட் அப்டின்னு சொல்லக்கூடிய பேங்க் அக்கவுண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம். இப்ப அவங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்டின்னும்போது, அதுக்கான ஃபார்ம் வந்து பேங்க்ல கிடைக்கும். அந்த ஃபார்ம் வாங்கி, நீங்க என்ன பண்ணலாம், இது வந்து இப்ப என்ன அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அத வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது வேலைக்கே போயிருக்காங்க அப்டின்னா கூட, வேலைக்கு போயிருக்கிறாங்க அப்டின்னு சொல்லி, அதுக்கு வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். அடுத்ததா, குழந்தைகளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பான் கார்ட். இப்போ ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பான் கார்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டா இருக்கு. அதனால நீங்க உங்க குழந்தையுடைய ஃபோட்டோ, ஒரு ஐடி ப்ரூஃப் அதாவது இப்போ ஒரு ஆதார் கார்டு, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப வச்சு, உங்களுடைய குழந்தைக்கு நீங்க என்ன பண்ணலாம், 18 வயசு ஆயிடுச்சு இல்லையா? அதனால பான் கார்ட அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க 18 வயசுக்குள்ளேயே இந்த பான் கார்ட அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதையும் நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். அடுத்ததா சுகன்யா சம்ரிதி யோஜனா. குழந்தைக்கு 10 வயசு ஆகுறதுக்குள்ளேயே நாம வந்து இந்த சேவிங்ஸ் ஸ்கீம்ல வந்து அப்ளை பண்ணியிருப்போம். இது வந்து இப்போ உங்க குழந்தைக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னும்போது, நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம் வந்து நீங்க போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல கேட்டு வாங்கி, அதையும் நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். அடுத்ததா குழந்தைங்க பிறந்ததுலேருந்து நாம என்ன செய்றோம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டு, பிபிஎஃப் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். இதுலயும் நீங்க வந்து 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னும்போது, உங்க குழந்தையுடைய பெயர்ல இந்த மியூச்சுவல் ஃபண்டையும், பிபிஎஃப்பையும் மாத்த முடியும். இப்படி இதெல்லாம் நீங்க வந்து பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, குழந்தையுடைய எதிர்காலத்துல ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.